ஓகே. ஸோ என்எஸ்எக்ஸோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இது. அப்புறம் என்எஸ்எக்ஸ் ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 மந்த்ஸ் கிட்ட போகும். ஸோ 40 ஹவர்ஸ் அப்படி தான் சரி, பிளான் பண்ணி நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளது எப்படி லேப் பேஸ் பண்ணி எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு சரி. என்எஸ்எக்ஸ்க்கு நெட்ஒர்க்கிங்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கிங் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபிசிக்கல் நெட்ஒர்க்கிங் அப்படின்றப்போ ரொம்ப பின்னாடி போகாமல் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணப்போ நெட்வொர்க்கிங் எப்படி இருந்தது, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிசிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங்குள்ள போகலாம். சரியா? இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் சப்போர்ட்குள்ள வரும்போது ஆல்மோஸ்ட் 2008 அந்த டைம் பீரியட் தான். ஸோ அப்போ அந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர் வந்து இப்படி தான் கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபீஸ் ஒரு லொக்கேஷனில் இருக்கும். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மேபி ஓன் டேட்டா சென்டராக இருக்கும், இல்லை ரெண்டட் டேட்டா சென்டராக இருக்கும். அந்த ரெண்டட் டேட்டா சென்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிளைண்ட் பிளேஸ்லேருந்து ஒரு ரவுட்டர் மூலமாக, அதாவது ஐஎஸ்பி கிட்ட சொல்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆஃபீஸில் ஒரு ரவுட்டர் பிளேஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டா சென்டர் எங்கே இருக்கோ அங்கேயும் ஒரு ரவுட்டர் பிளேஸ் பண்ணிட்டு இது ரெண்டுத்துக்கும் நடுவில் எம்பிஎல்எஸ் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எம்பிஎல்எஸ் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக நம்ம வீட்டில் வந்து ஒரு டெஸ்க்டாப் எடுத்து போய் சுவிட்சில் கனெக்ட் பண்ணி இன்னொரு டெஸ்க்டாப்பை அதே சுவிட்சில் கனெக்ட் பண்ணிங்கன்னா எந்த ஸ்பீடில் ஒர்க் ஆகுமோ அதே ஸ்பீடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஎல்எஸ் கிளவுட் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஸ்பீட் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஓகே. டாப் கனெக்டிவிட்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு 2 வெண்டார் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஆஃபீஸ்லேருந்து நாங்கள் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு வெண்டார் ஐஎஸ்பி திடீர்னு டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்க. ஏன்னா ஐஎஸ்பி நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படின்றப்போ 2 வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இவங்க வந்து ஆல்டர்னேட்டிவ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஐஎஸ்பி மூலமா எனக்கு டேட்டா சென்டர் கனெக்டிவிட்டி ரவுட்டர் மூலமா இனிஷியேட் பண்ணிட்டாங்க. இந்த ரவுட்டருக்கு கீழே டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்வால் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு L3 சுவிட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் ஆக்சஸ் சுவிட்ச். அதுக்கு கீழே தான் என்னோட சர்வர்ஸ் இருக்கும். இந்த சர்வர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 நெட்வொர்க்காக பிரிப்பாங்க உள்ள. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்செட் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. நமக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி சப்போர்ட்ல இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். டீமிலிட்டரைஸ் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? டிஎம்செட் ஜோன். ஸோ அந்த ஜோன் தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள யூஸ் பண்ணக்கூடிய லோக்கல் நெட்வொர்க் அது தனியாக இருக்கும். சரியா? அப்போ இந்த நெட்வொர்க் ஹைரார்கி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக இப்படி தான் அதை ஃபாலோ பண்ணாங்க. ஸோ ரவுட்டர் டு ஃபயர்வால், ஃபயர்வால் டு L3 ஸ்விட்ச், L3 ஸ்விட்ச் டு ஆக்சஸ் ஸ்விட்ச், ஆக்சஸ் ஸ்விட்ச் டு என்னோட சர்வர்ஸு. இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணுறேன். இங்கே டிஎம்செட் கிளஸ்டர்னு ஒன்று தனியாக இருக்கு பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்லைடு ஆட்டோ ரன் ஆகுது, அதை கட் பண்ணிடுறேன். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோர் சுவிட்சுன்னு இருக்கா. இங்கே இந்த டிஎம்செட் கிளஸ்டரில் இருக்கக்கூடிய சர்வர்ஸ் மட்டும் வந்து பாருங்க, உங்களுக்கு வந்து தனியாக வந்து போயிட்டு இங்கே கோர் சுவிட்சில் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த L2 சுவிட்சோட அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டி இனிஷியேட் பண்ணல. ஏன் அப்படின்னா இதை வந்து செக்மெண்டேஷன் பண்ணி தனியாக வச்சுருப்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து கஸ்டமர்ஸ், அதாவது இப்போ என்னோட பிஸ்னஸ் அப்ளிகேஷன் ஏதாவது ரன் பண்ணுறேன்னு வைங்களேன், அதை பப்ளிக் வந்து ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து வெப் அப்ளிகேஷன்ஸாக நம்ம வந்து ரன் பண்ணுவோம். அப்படி வெப் அப்ளிகேஷன்ஸாக ரன் பண்ணும்போது அது இன்டர்நெட்டில் வரணும் இல்லையா, அந்த பர்டிகுலர் யூஆர்எல். அப்படின்றப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்செட் ஜோனில் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி நம்மளோட இங்கே ப்ராக்ஸி சர்வர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கிளஸ்டருக்கும் எனக்கு இன்டர்நெட் வேணும்னா இந்த டிஎம்செட்டில் ஒரு ப்ராக்ஸி இருக்கும். அந்த ப்ராக்ஸி மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்டர்னலாக இங்கே நெட்வொர்க் கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கொண்டு வருவாங்க. அப்போ எந்தெந்த கிளஸ்டருக்கு நமக்கு இன்டர்நெட் வேணுமோ அதை நம்ம ப்ராக்ஸி யூஸ் பண்ணி பண்ணிக்குவோம். சரியா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னல் டேட்டா சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க்கிங் நம்ம வந்து டேட்டா சென்டர் சப்போர்ட்டில் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஓகே, இப்போ அப்படியே ட்ரெடிஷன்லேருந்து அப்படியே மாடர்ன் நெட்வொர்க் வருவோம். இந்த ட்ரெடிஷன் நெட்வொர்க்கு இப்போ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு? ஏன்னா அரௌண்ட் 2015க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க்கிங்கில் சில சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படின்னா ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் வந்து கோரு, அக்ரிகேஷனு, ஆக்சஸ் சுவிட்ச் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 லேயராக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஆக்சஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சர்வர்ஸோட கனெக்ட் ஆகுறது. இந்த அக்ரிகேஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அக்ரிகேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்கிட்ட இங்கே ஒரு ரேக் இருக்கு, இங்கே ஒரு ரேக் இருக்கு. சரியா? அப்போ இந்த ரேக்ல டாப் ஆஃப் ரேக் சுவிட்ச் 2 இருக்கு.
இப்போ இந்த ரேக்கையும் நான் ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சஸ் சுவிட்ச் வந்து இந்த ரேக்லேருந்து இந்த ரேக்கு டைரெக்டாக கனெக்ட் ஆகாது. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இது இங்கேருந்து அக்ரிகேஷன் சுவிட்சுக்கு போகும். அக்ரிகேஷன் சுவிட்ச்லேருந்து தான் மறுபடியும் என்ன ஆகும், எனக்கு ஆக்சஸ் சுவிட்ச் வரும். அப்போது நான் ஒரு ரேக்லேருந்து இன்னொரு ரேக்குக்கு என்னோட டாப் ஆஃப் ரேக் சுவிட்ச் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண முடியாது. இப்படி தான் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டிஃபைன் பண்ணியிருந்தாங்க. அப்போ அக்ரிகேஷன் சுவிட்சு, கோர் சுவிட்சு, ஆக்சஸ் சுவிட்ச் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னலாக 3 டயர் ஆர்கிடெக்சர் நம்ம வந்து நெட்வொர்க்கிங்கில் ஃபாலோ பண்ணோம். இப்போ மாடர்ன் நெட்வொர்க்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு லீஃப் அண்ட் ஸ்பைன் டெக்னாலஜி, அதாவது கோர் அக்ரிகேஷன் ஆக்சஸ்ல இருந்து லீஃப் ஸ்பைன் அப்படிங்கிறத 2 டயரா குறைக்கிறாங்க. அப்போ 2 டயரா குறைக்கும் போது நடுவில் என்னாச்சு அப்படின்னா இந்த அக்ரிகேஷன் லேயர் காணும். இந்த அக்ரிகேஷன் அப்படிங்கிறதே இல்லை. இப்போ இந்த அக்ரிகேஷன் சேர்த்து என்ன பண்ணுதுன்னா இந்த ஸ்பைன் சுவிட்சே பார்த்துக்கும். இப்போ இதே கான்செப்ட் தான் இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த லீஃப் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன சொல்றாங்க, இது வந்து ஆக்சஸ் சுவிட்சுக்கு பதிலாக லீஃப் சுவிட்ச், இது வந்து டாப் ஆஃப் ரேக் சுவிட்ச். எவ்ரி ரேக்லயும் வந்து பாத்தீங்கன்னா டாப்ல 2 சுவிட்ச் வச்சிருப்பாங்க ரிடனன்சிக்காக. இப்போ இந்த ரேக்ல இருந்து நான் இந்த ரேக் கனெக்ட் பண்ணணும், இல்லை L3 ஓரியன்டா ஏதாவது எனக்கு ப்ராசஸ் பண்ணணும் நெட்வொர்க்கிங்ல அப்படின்னா இந்த ஸ்பைன் சுவிட்ச் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டீஸையும் டேக் கேர் பண்ணிக்கும். சரியா? அப்போ எனக்கு ட்ரெடிஷ்னல் 3 டயர்லேருந்து 2 டயர் ஆர்கிடெக்சருக்கு வந்துருச்சு. அண்ட் நேமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. கோர் அக்ரிகேஷன் ஆக்சஸ் அப்படின்னு இருந்ததை இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ஸ்பைன் அண்ட் லீஃப் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ இன்னைக்கு மாடர்ன் நெட்வொர்க்கிங்கில் நம்ம இந்த 2 டயர் ஸ்பைன் லீஃப் ஆர்கிடெக்சர் தான் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டோபாலஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டயர் ஆர்கிடெக்சர். இது ரியல் டைம் டோபாலஜி தான். சரியா? அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா 2 டயருக்கு நான் கிரியேட் பண்ணது. சரியா? இதுவும் அதே மாதிரி தான். கார்பரேட் ஆஃபீஸ் வந்து எம்பிஎல்எஸ் மூலமா டேட்டா சென்டருக்கு ரவுட்டர் வரும், ஃபயர் வால், அப்புறம் ஸ்பைன் சுவிட்ச், லீஃப் சுவிட்ச், அப்படி வந்து கேட்டகரி பண்ணி வச்சிருக்காங்க. சரியா? அதுக்கு கீழே என்னோட ரேக்ஸ்ல வந்து என்னோட சர்வர்ஸ் இருக்கும். இப்படிதான் பிசிக்கல் நெட்வொர்க் வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஆயிட்டு இருக்கு. சரியா? அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த 2 டயர்ல ஸ்பைன் லீஃப் ஆர்கிடெக்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம விஎக்ஸ் ரயில் சொல்லலாம். நான் சின்னதாக ஒரு டோபாலஜி காட்டுறேன். இந்த டோபாலஜி வந்து பாத்தீங்கன்னா விஎக்ஸ் ரயிலோடது. சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னோட விஎக்ஸ் ஸ்டைல் நோடு. இதுலேருந்து 2 நிக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்பைன் லீஃப் சுவிட்சுக்கு போய் டைரெக்டாக கனெக்ட் ஆகுது. அண்ட் அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்பைன் சுவிட்சை ரீச் பண்ணால் டைரெக்டாக ரீச் பண்ண முடியாது. அப்போ என்ன ஆகுது, என்னோட இந்த லீஃப் சுவிட்ச்லேருந்து ஒரு கனெக்டிவிட்டி இங்கே இருக்க 2 ஸ்பைன் சுவிட்சுக்கும் போகுது. இந்த ஸ்பைன் சுவிட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த L3 அப்புறம் ரேக் டு ரேக் சர்வர் கம்யூனிகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஸ்பைன் சுவிட்ச் தான் ஹெல்ப் பண்ணும். சரியா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து நார்மல் இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் நெட்ஒர்க்கிங்கில் என்ன பண்ணமோ VLAN யூஸ் பண்ணி தானே வந்து நெட்ஒர்க்கிங்கை செக்மெண்டேஷன் பண்ணுவோம். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய VLANs வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் VLAN, vSAN, vMotion, கெஸ்ட், அப்புறம் ஐடி ரேக் கூட வந்து பார்த்தீங்கன்னா vMotion உண்டு. இப்போ இந்த டோபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு இது கொடுத்துருவாங்க. அதாவது எல்லா சர்வர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்சோல் எடுக்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் டெல் சர்வர் எடுத்தீங்கன்னு வைங்களேன், அதை கன்சோல் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி ரேக்னு ஒன்று கொடுப்பாங்க. சரியா? இப்போ இந்த மாடர்ன் டெக்னாலஜி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஐடி ரேக் ILOலாம் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கொண்டு போய் லீஃப் சுவிட்சில் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக இன்னொரு மேனேஜ்மெண்ட் சுவிட்ச். ஏன் அப்படின்னா அந்த இப்போ வரக்கூடிய சுவிட்சஸ் எல்லாமே 10 Gbpsல வருது. ஏன்னா மினிமம் ரெக்யர்மெண்ட் சர்வருக்கே வந்து பார்த்தீங்கன்னா VMware பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு vMotion, vSAN எல்லாமே 10 Gbps இருந்தால் தான் ஒர்க் ஆகுன்ற மாதிரி அவங்க ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சுவிட்சஸும் வந்து 10 Gbps அந்த கேட்டகரியில தான் இப்போ வர ஆரம்பிக்குது. அப்படின்றப்போ எனக்கு ஐடி ரேக் அண்ட் ILOக்கு 1 Gbps தான் தேவைப்படும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வந்து ஒரு சுவிட்ச் வந்து போட்டுருவாங்க மேனேஜ்மெண்ட்டுக்குன்னு சொல்லி, காஸ்ட் கம்மியான சுவிட்ச். அந்த சுவிட்சை போட்டு அந்த ஐடி ரேக் ILO அந்த மாதிரி கனெக்டிவிட்டியை கொண்டு போய் அந்த சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. சரியா? ஸோ இது வந்துட்டு 2 டயர் ஸ்பைன் லீஃப் ஆர்கிடெக்சர். இப்போ நான் வந்து ரொம்ப இன்டெப்த்தாக போகலை. ஏன் அப்படின்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் இந்த கிளாஸ்ல வந்து சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் தான், இது கிடையாது, அந்த ஸ்பைன் Physical. ஃபிசிக்கல் கிடையாது. அதனால என்ன பண்றேன் அப்படின்னா
நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ட்ரெடிஷ்னல் நெட்வொர்க்கிங் ஆர்கிடெக்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதாவது நெட்வொர்க்கிங்கோட ஆர்கிடெக்சரை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டிஃபைன் நெட்வொர்க்கிங் போகலாம்.